ஆத்தூர் பாரம்பரிய சமையலில் கடலை பக்கோடா பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். இதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்நாக்ஸ் வீட்டில் எதுவுமே இல்லை, உடனே நம்ம வீட்டில் இருக்கிற கடலை பருப்பை ரெடி பண்ணி ஏதாவது ஒன்று செய்து சாப்பிடலாம். இப்போ நம்ம வறுத்து சாப்பிட்றத விட இப்படி ஒரு பக்கோடா மாதிரி போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு ஈவினிங் டயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன், அதை பாருங்கள். பக்கோடா பண்ணுறதுக்கு இப்படி வாயான்ற பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், வேர்க்கடலை பருப்பு. அதுக்கு அரை கப்பு, ஒரு டம்ளர்கிட்ட தான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு அரை டம்ளரு கடலை மாவு, 2 ஸ்பூனு அரிசி மாவு 2 ஸ்பூன். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, சும்மா சிறிதளவு போடுங்க. வத்தல் பொடி அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சிறிதளவு போட்டுக்கோங்க. சோம்பு, பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது மென்று சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காகத்தான். கொஞ்சம் சோடா உப்பு சிறிதளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம், சிறிதளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இதை என்ன செய்யணும், நல்லா வாயகன்ற பாத்திரம் எடுத்து இதே மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு சூடு பண்ணி அந்த எண்ணெயை விட்டுக்குருவோம். எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 ஸ்பூன் விடுங்க. கை பொத்து போயிடாமல் கொஞ்சம் மெதுவாக ஆறுறது வரையிலும் இதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைங்க. சூடான எண்ணெயில் கையை விட்டுறாதீங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா ஐட்டத்தையும் போட்டு இப்படி கிளறி வச்சுக்கோங்க. இதில் 2 கப்பு பச்சை வேர்க்கடலை பருப்பு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு, தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க, தண்ணி தொளிச்சு ரெடி பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே செய்து பிள்ளைகளுக்கு ஈவினிங் டயத்தில் கொடுத்தோம்னா அது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் எண்ணெய்க்கு போட்டதோ பழசாக கூட இருக்கலாம், நம்ம உடனே செய்து சாப்பிடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். பாருங்கள், கடலை பருப்பு மாவு எல்லாம் கிளறி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இதுக்கு மேலேயே கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்குருவோம். ஏன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு போட்டு போதும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடாயிருச்சு, கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாயிருச்சு, ரொம்பையும் சூடாக்கிறாதீங்க, கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுப்போம். நல்லா கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க, ரொம்ப கறிக்கிறக்கூடாது. தீயை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா நல்ல நிறம் வரவும் எடுத்துடணும்.
சிவப்பு கலராக வரும். நம்மளுக்கு மாவு வேகவும் நல்லா வரும். அதுக்கப்புறம் எடுப்போம். பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிடுச்சு, நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். பாருங்கள், அதே மாதிரி மீதி இருக்கிற கடலையும் போட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. நுரை அடங்கிட்டாலே நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்மளுக்கு இப்போ கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது மேலேயே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை எண்ணெயில் பொரித்து அது மேலே போட்டுருவோம். வெரிக்கும். பாருங்க, இப்போ நம்மளுக்கு கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.